எனக்கு தேவையாடா இதெல்லாம்? உன்னை லவ் பண்ண ஒரு காரணத்துக்காக இப்ப வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் நானு. எனக்கு சுத்தமா நிம்மதி நோலை கிடையவே மாட்டேங்குது. சேதாவோட புருஷன் நல்லா இருக்குல்ல உனக்கு இந்த டைட்டில்? சீ, வெக்கமா இல்ல உனக்குலாம்? எனக்கு உன்ன பிடிக்கல. இப்படி ஒரு கேவலமான ஜென்மம் என் லைஃப் பார்ட்னரா எனக்கு தேவையில்ல. தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் சீரியலில் நாயகியாக நடித்து வருபவர் ஸ்வேதா. இவரின் காதலர் என கூறி ஆதி என்கிற நபர் யூடியூப் சேனல்களுக்கு பேட்டியளித்து வந்துள்ளார். அவர் தனக்கும் ஸ்வேதாவுக்கும் கடந்த 2023ஆம் ஆண்டே பதிவு திருமணம் ஆகிவிட்டதாகவும் இருவரும் அதை வெளியிடாமல் சீக்கிரட்டாக வைத்திருந்ததாகவும் கூறியிருந்தார். அவரின் இந்த பேட்டி வைரலான நிலையில் நடிகை ஸ்வேதா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவு ஒன்றை போட்டுள்ளார். அதில் அந்த நபர் ஒரு ஃப்ராட் என்றும் அவருக்கும் தனக்கும் சம்பந்தமில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னே சுத்தமா தெரியல. அவ்வளோ கோவம், அவ்வளோ வலிக்குது, பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கு. சரி, ஓகே, நான் அழுவாம என்ன விஷயம்ன்றத டக்குன்னு சொல்லிடுறேன். நான் ஆதின்னு ஒருத்தனை லவ் பண்ணேன், மேரேஜ் பண்ணேன். மேரேஜ்னா ப்ராப்பர் மேரேஜ் கிடையாது, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணேன். எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு அப்படிலாம் நான் பண்ணல. நான் வீட்டை விட்டு வந்துட்டேன். அவனுக்காக என் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, அப்பா, அம்மா, தம்பி எல்லாருமே விட்டுட்டு நான் போயிட்டேன். அவன் ஒரே ஒரு ஆளை நம்பி நான் போயிட்டேன். அது போகிறதுக்கு முன்னாடியே சார் வந்துட்டு நல்லா அது இதுன்னு பேசினாரு. பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன்னாரு. நான் அவனை ரொம்ப நம்பிட்டேன். ஐயோ, லவ் பண்ணுற பையன், இனிமே இவன் மட்டும்தான், நம்ம லைஃப்பில் வேற யாரும் வரக்கூடாது, இவன் தான் அப்படின்ட்டு இருந்தேன். அப்போது அவன் பேசுனதெல்லாம் நம்பி அவன் இது ஆயிடுச்சு, லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அடிக்கடி சோகமாக உட்காருவான். நான் பைத்தியக்காரி மாதிரி நான் போட்டிருந்தது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன். அவனுக்கு செயின், கம்பல், நான் போட்டிருந்த ரிங்கு, காலேஜ் படிக்கும் போது எல்லாமே எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன். எல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு சார் வந்துட்டு அப்போவே அந்த கேமிங் அது இதுன்னு சொல்லி போட்டிருக்காரு. எனக்கு அது தெரியாது. வீட்டில் ஒன்றொன்னா நான் ஒன்றொன்றுத்துக்கும் காணாமல் போனதுக்கு சாக்கு சொல்லிகிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்தில் தெரிஞ்சு போச்சு. வீட்டில் தெரிஞ்சு அவனை கூப்பிட்டு திட்டி அடித்து நல்லா பயங்கர அடி வாங்கினேன் அவனுக்காக. வீட்டில் அடித்து எல்லாம் பண்ணாங்க. பார்த்தா எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் வித்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிறான் என்கிட்டயே. நீ மற்றவங்க கிட்ட பொய் சொல்லு நடிடா, நான் உன்னை நம்பி தான் நான் கொடுத்தேன், எனக்கே தெரியாமல் அது எப்படி பண்ணேன்னு சொல்லி கேட்டு அது ஒரு பெரிய பிரச்சனை போச்சு. நான் அப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். வீட்டில் தெரிஞ்சு போய் இப்படி உன்கிட்டயே நகை வாங்கிட்டு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன், அந்த பையன் கரெக்டான பையன் கிடையாதுன்னா அவ்வளோ சொன்னாங்க, அவ்வளோ அடித்தாங்க, திட்டினாங்க. கேட்கல, யார் பேசுமே கேட்கல. நான் இல்லை அவனா அப்படின்ட்டு இருந்தேன். அப்புறம் நம்மளை வந்து பிரிச்சிருவாங்க, நம்ம ஒரு சைன் போட்டுட்டா நம்மளை யாருமே வந்து பிரிக்க முடியாது அப்படின்னு சொன்னால் எனக்கு அப்போ 21 தான் ஏஜ். அப்போ நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் என் லைஃப்பில். இப்போ வரைக்கும் ஒரு செகண்டும் நான் அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அன்னைக்கு நைட்டு நான் அந்த டிசிஷன் எடுக்காமல் இருந்திருக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டேன். நான் போனால் அவங்க வீட்லேயுமே வந்து சேர்த்துக்கல. ஃபுல்லாக அவனோட அங்கே இங்கேன்னு கோவில், சாப்பிடாம தூங்காமல் ட்ரெஸ் மாற்றாமல் ஃபுல்லாக சுற்றிட்டு நான் அந்த ட்ரெஸ்ஸோடவே நான் இருந்திருக்கேன். அப்புறம் அவங்க வீட்டில் ஒரு கட்டத்தில் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. போயிட்டு என்னால் அங்கே இருக்க முடியல. ஏன்னா இவன் வேலைக்கு போகல, நான் அவங்க வீட்டில் இருக்கேன். அவங்க வீட்டில் இருக்கவங்க அவங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டு எங்களுக்கு சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. எனக்கு அது பிடிக்கல. நம்ம போகலாம், நம்மளை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். சென்னைக்கு வா, நம்ம போகலாம், நம்ம வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடியே நான் ஸ்கூல் காலேஜ், நான் 10th படிக்கும் போதுலேருந்து மாடலிங்கு, ஷார்ட் ஃபிலிம்னு 10th படிக்கும் போதுலேருந்து நான் எல்லாமே பண்ணியிருக்கேன். நான் 10th +1 படிக்கும் போது வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன். அப்பத்துலேருந்தே எனக்கு இதுதான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றது மைண்டில் இருந்துச்சு.
காலேஜ் படிக்கும் போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு. ஆனால் அம்மா வந்துட்டு இப்போதைக்கு நீ பண்ணாத, டிகிரி முடின்னு சொன்னதுனால நான் எதுவுமே பண்ணவே இல்லை. அப்போ வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி சீரியல் சான்ஸ் கிடச்சிது. சீரியல் பண்ணேன், நைட்டு பகல்னு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். நான் என்னோட எஃபர்ட் ஃபுல்லாக போட்டு நான் வந்துட்டு அதில் ஏதோ அது எனக்கு தெரியாததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நடிக்க தெரியல அது இதுன்னு வந்துச்சு. கான்ட்ரவர்சி எல்லாத்தையும் தாண்டி இப்போது ஏதோ பிகினிங் ஸ்டேஜ்லேருந்தே இவன் கூட இருக்கான். ஆனால் இவன் எதுவுமே பண்ணல. நான் மட்டும்தான் வீட்டில் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். எங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக வீடுன்னு போய் எல்லாமே ஒரு பொருளாக வாங்கி ஒரு ப்ராப்பர் வீடாக எல்லாமே அப்படி ஃபுல்லாகவே ரெடி பண்ணது எல்லாமே நான் ஒருத்தி வேலைக்கு போனதுனால மட்டும்தான். நான் நைட்டு பகல்னு கஷ்டப்பட்டு அந்த காசெல்லாம் நான் உனக்கு தான் செலவழிச்சிருக்கேன். ஏன்னா நீ எனக்கு வேணும், உனக்காகன்னு இந்த 2.5 வருஷம் நான் சீரியல் போனதை ஃபுல்லாக நான் உனக்கு தான் கொடுத்துருக்கேன். அது நான் ஒரு நாள் கூட நான் ஏண்டா அப்படின்னு நான் சொல்லி நினச்சதே இல்லை. நான் உனக்கு அவ்வளோ உண்மையாக இருந்தேன். அதுவும் போனதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி கேஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னேன். சரி ஓகே, ஃபியூச்சரில் அது நமக்கு பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு நான் தான் அந்த கேஸை வந்துட்டு திருப்பி இது பண்ணி சரி பண்ணணும்னு சொல்லி அந்த கேஸ்க்காக எவ்வளோ கடன் வாங்கி எவ்வளோ கொடுத்துருப்பேன். இப்போ வரைக்கும் நான் அந்த கடனை கட்டிக்கிட்டு இருக்கேன்டா. ஆனால் அசால்ட்டா நீ வந்து பேசிட்டு போற, எனக்கு புரிய மாட்டேங்குது. நீ என்ன தைரியத்துலடா சுத்திக்கிட்டு இருக்க? கொஞ்சம் கூட ஒரு கில்ட் ஃபீல் இல்லை, ஒரு போயிட்டோன்ற வருத்தம் இல்லை. எனக்கு மட்டும் நீ நேர்ல கிடைச்சன்னு வச்சுக்கோ. பெரியவா மாதிரி பேசுறல, கோர்ட்ல பாத்துக்கிற நீ கோர்ட்டுக்கு வரியா? ஒரு வாட்டி இயரிங்க்கும் கவுன்சிலிங்க்கும் மீடியேஷனுக்குன்னு ஷூட்ல அவ்வளோ சண்டை போட்டு அந்த டேட்டுக்கு நான் பெர்மிஷன் வாங்கி அவ்வளோ தூரம் வெயில்னு பார்க்காம ஒரு வாட்டி நான் போய் அங்கே போய் லைன்ல போய் நின்று எனக்கு தேவையாடா இதெல்லாம்? உன்னை லவ் பண்ணுற ஒரு காரணத்துக்காக இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்டா நானு. எனக்கு சுத்தமா நிம்மதி நோலை கிடையவே மாட்டேங்குதா. நான் வந்துட்டு குழந்தை சாக்லேட் கொடுத்து என்ன சமாதானப்படுத்துறீங்க வீடியோ போட்டு. என் பெர்மிஷன் இல்லாம எப்படா நீ போடுவேன்? அந்த ஒரு வீடியோ போட்டோ எடுத்தது எல்லாமே நான் தான். நான் உன்னை நம்பிதானே இருந்தேன், நம்பிதானே அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்தேன். எப்படி என் பெர்மிஷன் இல்லாம உங்ககிட்ட போனும் இல்லாம எப்படி அந்த போட்டோஸ் நீ எடுத்த? உனக்கு போன்ல எல்லாமே தெரியும். உன்னோட பிரெயினை எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணணுமோ அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாம இப்படி சில்லறத்தனமான வேலைக்கெல்லாம் யூஸ் பண்ணி போட்டோஸை ஃபுல்லா எடுத்து அதை ஃபுல்லா போட்டு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஸ்வேதாவோட புருஷன். நல்லா இருக்குல்ல உனக்கு இந்த டைட்டில்? வெக்கமா இல்ல உனக்குலாம்? நீ யாரு? உன்னை யாருக்காச்சும் தெரியுமாடா? நீ வேலைக்குன்னு ஒண்ணு போயிருக்கியா? ₹1 அருமை தெரியுமாடா உனக்கு? நீ வேலைக்குன்னு ஒண்ணு போய் கஷ்டம்னா என்னன்றத பார்த்து அந்த ₹1 நீ வந்து பார்த்திருந்தீன்னா இன்னைக்கு இப்படி எல்லாம் உட்காந்து பண்ணிட்டு இருக்க மாட்டேன். எவ்வளவு பேரடா ஏமாத்திட்டு இருக்க. அதாவது என்னன்னா, நீ இவ்வளவு பேர் ஏமாத்துன, எனக்கு அது தெரிஞ்சிச்சு, நான் அதுல இருந்து வெளியே வந்துட்டேன், டிவோர்ஸ் கேஸ் கொடுக்குற எல்லாம் ஓகேடா. வந்ததுக்கு அப்புறமாவும் திருந்தாம இப்போ வரைக்கும் எவ்வளவு பேர் ஏமாத்திக்கிட்டு இருக்கடா. ஏண்டா ஜூனியர் ஆர்டிஸ்ட் வச்சு பேசுறாங்களா? அதாவது நீ யார வேணாலும் ஏமாத்தலாம், எத்தனை வாட்டி வேணாலும் ஏமாத்து, ஒரு நாள் நீ மாட்டுவேன்னு உனக்கு தெரியாதா? எனக்கு புரிய மாட்டேங்குது நீ என்ன தைரியத்துல சுத்துற. அதுவும் நான் சத்தியமா உங்க அம்மாவெல்லாம் நான் அவ்வளோ நம்பினேன்டா. நான் அவங்கள என் ஃபேமிலி மாதிரி பார்த்தேன்டா. நான் வந்துட்டேன், சரி யாராவது ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுறீங்களா, இல்ல நீ என்ன சமாதானப்படுத்தணும்னு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சியா? உட்காந்துட்டு ஒரு இதுல இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கு, என்கிட்ட பேசுறா. என்கிட்ட பேசுனியாடா நீ? அப்போ ஏன் நான் எங்க ஷூட்டுக்கு போறேன் என்ன பண்ற உனக்கு தெரியாதா? என்கிட்ட வந்து பேசுனியா நீ? உங்க வீட்டுல இருந்து ஒரு போன் கூட எனக்கு வரலடா. நான் வரும்போது கூட உங்ககிட்ட நான் எங்க வீட்டுக்கு கூட தெரியாம உங்ககிட்ட பேசிட்டு வந்தேன்டா லாஸ்டா நான் வரும்போது. எப்படி உனக்கு இப்படிலாம் பண்ண தோணுது? நீ வேணாம், எனக்கு உன்ன பிடிக்கல. இப்படி ஒரு கேவலமான ஜென்மம் என் லைஃப் பார்ட்னரா எனக்கு தேவையில்ல. அதுக்கு என்ன கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல. இது வரைக்கும் நீ பண்ணாதது ஒன்றும் புதுசா பண்ண போறது இல்ல.
உங்கள்கிட்ட என்ன இருக்கோ, என்ன ப்ரூஃப் இருக்கோ, என்ன நீ பண்ண முடியுமோ பண்ணு, சரியா? எல்லாத்துக்குமே நான் ரெடியா இருக்கேன். ஆனா நீ இப்ப வரைக்கும் திருந்தாம எல்லாரும் இன்னும் ஏமாத்திக்கிட்டு இருக்க பாத்தியா? அதெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் என்னால முடியலடா. ஐயோ கடவுளே. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், Me too, love you. Thank you so much. அவருக்கு மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.